ஹாய் கைஸ், ஐம் திஷ். வெல்கம் டு GNK Birds. கைஸ், எனக்கு முன்ன வீடியோ போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா நான் கேரளாவுக்கு நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பர்சனல் ஐடி ஃபாலோ பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கும் சில பேர்த்துக்கு. மந்த்லி ஒன்ஸு கரெக்டாக சொல்ல போனால் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் நான் கேரளாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசி ஒரு 3 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வருஷமும் சரி, போன வருஷமும் சரி, இந்த வருஷமும் சரி, எப்போ பார்த்தாலும் கரெக்டாக இந்த ஏப்ரல் மாதம், இந்த மார்ச் மாதம், இந்த மாதிரி மந்த்லலாம் பார்த்திங்கன்னா நான் பீச்சுக்கு போவேன். எனக்கு எப்போயுமே பீச் ரொம்ப பிடிக்கும். மவுண்டெயினை விட பீச் ரொம்ப பிடிக்கும். நான் பீச்சுக்கு போக பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த வெய்ய காலத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் நான் பார்த்ததில்ல. பட் இந்த வெய்ய காலத்தில் நான் அடிக்கடி போகும்போது பேர்ட்ஸுக்கு தேவையான கடல் நுரைன்னு சொல்கிறோம்ல, இந்த நாட்டு மந்துக்களில் போய் வாங்குவோமே முட்டை வைக்கிறதுக்காக, அந்த கடல் நுரை பார்த்திங்கன்னா இந்த பீச் மண் ஓரத்தில் நிறையா இருக்குது. நான் எப்போயுமே வருஷம் கரெக்டாக இந்த மாதிரி டைமிங்கில் கவர் எடுத்துகிட்டு போயிடுவேன். கவர், பை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவேன். மொதல் வருஷம் பார்த்திங்கன்னா 2023 அப்போ பார்த்திங்கன்னா தர்மேடாம் பீச்சுன்னு சொல்லிட்டு தலசேரிக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த பீச்சில் பார்த்திங்கன்னா சும்மா 1-2 தான் நான் எடுத்தேன். அதை எடுத்தே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா எனக்கு அதான் ஃபஸ்ட் டைமாக கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் போன வருஷம் பார்த்திங்கன்னா அதுவும் கண்ணூர் சைடு தான். கண்ணூரில் பார்த்திங்கன்னா சல் பீச்சிலேருந்து மீனுக்குன்னு பீச் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் என்னமோ நடக்கும்போப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ வரைக்கும் நான் எடுத்திருப்பேன். எடுக்கும்போப்போ தான் ஒரு 1.5 கிலோ எடுத்தேன். ஆனால் அது ஃபுல்லாக ஈரப்பதமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை காய வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கழுவி, இந்த நாட்டு மருந்துகளை ஃப்ரெஷ்ஷாக வாங்குவீங்களே அது மாதிரி நான் கொண்டு வரும்போப்போ எனக்கு ஒரு 3/4 கிலோ கூட தேரல. அந்தளவுக்கு ரொம்பவே கம்மியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, வருஷம் இந்த ஏப்ரல், மார்ச் இந்த மாதிரி டைமிங்கில் பீச்சில் கிடைக்கிது. மே மாதமும் கிடச்சிருக்கு. அதனால் ஓகே, சம்மர் சீசனில் கிடைக்குன்னு தெரிஞ்சுட்டு அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கண்ணூருக்கு போகாமல் நான் நெல்லேஸ்வருக்கு போனேன். அங்கே சும்மா ஒரு ஃபெஸ்டிவலுக்காக நான் போனேன். நெல்லேஸ்வர் பக்கத்தில் தாய்க்கடப்பபுரம் பீச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச்சில் நான் சும்மா அங்கே அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போப்போ எனக்கு கிடச்சிச்சு. இதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே பிளான் போட்டு பை, கவர் இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நிறையாவே நான் எடுத்தேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ கேரி பண்ண முடியுமோ அவ்வளோ கேரி பண்ணிட்டு தான் நான் ஊருக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீனிங் ப்ராசஸ்லாம் முடிச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். நான் ஏன் இதை தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதை கிலோ கணக்கில் நிறையா காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். அப்போல்லாம் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பீச் ஓரத்துலேயே கிடைக்கும், நீ ஏன் இவ்வளோ காசு கொடுத்து வாங்குற அப்படின்னு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். கிலோ 800 ரூபாய் 700 ரூபாய் அந்த அளவுக்கு. பட் இப்போலாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலேயே சொல்கிறாங்க. சொல்லப்போனால் நாட்டு மருந்துகளே கிலோ 1000 ரூபாய்க்கு மேலே ரேட்டு போயிட்டுருக்குது. அந்தளவுக்கு இது ரேட் ரொம்ப ஜாஸ்தி. நீங்களும் இந்த மாதிரி பீச் பக்கம்லாம் போனீங்க கண்டிப்பாக இது கடல்னு வரதான். அதனால் எடுங்க. பேர்ட்ஸ் கண்டிப்பாக சூப்பராக சாப்பிடும். எங்கே எடுத்தாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சா கண்டிப்பாக சாப்பிடும். அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நிறைய பேர்த்து நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, பேர்ட்ஸ் வளர்த்துறவங்களுக்கு கண்டிப்பாக பீச் ஓரத்தில் இருந்தால் எடுப்பாங்க. நீங்கள் பார்த்து ஒரு வேளை எடுக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வாங்க. நான் இது பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்தேன். அப்போ எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் பையை மிஸ் பண்ணிடுவேன். ஏன்னா இது என்னோடய 3வது பை, அடிஷ்னல் பை தான் இந்த கடனோட பை. அதனால் கண்டிப்பாக நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது ஆல்ரெடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. போன வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான பிளான்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் ஆலப்புழாவில் எடுத்தேன். அப்போ பார்த்திங்கன்னா சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு கடையில் அப்படியே வச்சுட்டு அப்படியே பஸ் ஏறி அப்படியே வந்துட்டேன். அதே மாதிரி இந்த டைமும் நடக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கூடா அப்படின்னு எனக்குள்ளே நான் சொல்லிகிட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு அது கரெக்டாக என்னால் பார்த்துக்க முடியாமல் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அப்படியே ஓரமாக வச்சுட்டேன். நான் நின்றுட்டு தான் இருந்தேன் பஸ்ஸில். அதனால் ஓரமாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்து அதுக்கப்புறம் கண்டக்டர், டிரைவர் நிறைய பேர் கேட்டு வேறு டிப்போ, பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப் அந்த மாதிரி நிறையா அலைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் ஃபைனலாக அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வச்சுருக்கேன். பை ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது எல்லாமே என்னோடய யூஸ்க்கு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு மீதி எல்லாமே நாட்டு மருந்து கடை. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் நாட்டு மருந்து கடையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப வருஷமாகவே. அங்கே எனக்கு நல்லா பழக்கம் இருக்குது. அதனால் நான் ஆல்ரெடி அது மாதிரி கொடுத்துருக்கேன். இது எனக்கு இது 2nd or 3rd டைம் என்னமோ. ஓகே, இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கும் டிஸ்லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.